there is a guy. I will show you which guy. So follow me. Where you can buy the ticket. Is 25 more or less the ticket, but you can go in and out all day long. Okay. And you can visit, you will stop, they will give you the map of the Open-on-Puff bus stop, but for sure from Colosseum you can take, you can for example walk here, there is... நம்ம கைடு அக்கா பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக லெக்சர் கொடுத்துட்ருக்குறாங்க. சிவிட்ஸ்லா வீட்டா அப்படின்ற இடம் இட்டாலியன், அங்கேருந்து நான் இப்போ வேட்டிகன் சிட்டிக்கு போயிட்டுருக்கிறேன். ரோமான்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆக்சுவலாக இது எல்லாமே பார்த்திங்கன்னா வயல்வெளி. அக்கா வந்து சூப்பராக லெக்சர் கொடுத்துட்டு வந்தாங்க வர வழியில். இதில் ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்தா, உட்காந்து ட்ராவல் பண்ணதில் என் பம்மே பஸ்ட் ஆகி போச்சுங்க. எவ்வளோ தூரம் செம வெயில், பஸ்ஸில் ஏசி கூட இல்லைங்க. இருந்தாலும் ஓகே, எனிஹாவ். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப வேட்டிகன் சிட்டிக்கு நியர்பை போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு மினிமம் ஒரு 25 to 30 minutes ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பஸ் டிரைவர். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. இந்த ஹோட்டல்ஸில் எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த டைமில். பிகாஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க சம்மர் ஹாலிடேஸ்க்காக வருவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சம்மர். ஸோ அவங்க யூரோப் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெயில்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லா இடமும் ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய கவுண்டர் ஷாப்ஸ் ஓப்பனில் இருக்கும், பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. வேலை தேடி வர்றவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டடீஸ்க்கு வர்றவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. காரணம் என்னென்னா, இன்ஃப்ளேஷனால் விலைவாசி ரொம்ப ஏறி போயிருக்கு. ஸோ நான் இன்னும் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். 1 hour ட்ராவல்னு பார்த்தா மேக்ஸிமம் 2 hour ட்ராவலாக இருக்குது. இதுக்கு மேலே எல்லா இடமும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். பிகாஸ் நம்ம என்டர் பண்ண போகிற இடம் பார்த்திங்கன்னா 2500 centuries ஆஃப் ஸ்டோரிஸ். உண்மையிலே பார்த்திங்கன்னா 2500 வருஷம் பழமையான ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ இன்னும் அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். போகிற வழியில் சின்ன சின்ன மானுமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. இங்கெல்லாம் டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்கலாம், ஒரு சின்ன சர்ச் ஒன்று இருக்குது. ஸோ இன்னும் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த சிட்டிலேயே பார்த்திங்கன்னா எங்கேருந்து பார்த்தாலும் தெரியக்கூடிய ஒரு இடம் வந்து அந்த வேட்டிகன் சர்ச் வந்து கண்டிப்பாக தெரியும். காரணம், அந்த காலத்துலேயே அந்த கட்டமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வேட்டிகன் சிட்டி கட்டும் போதே, வேட்டிகன் சர்ச் கட்டும் போதே அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்கேருந்து பார்த்தாலும் தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கட்டியிருக்கிறாங்க. வாங்க நம்ம போயிட்டுருக்குறோம், போய் பார்க்கலாம். அதிகமாக என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய இடங்களை விசிட் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ரோட்ஸ் எல்லாம் பாருங்கள், ஷாப்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இந்தியா, தமிழ்நாடு, சென்னையில் வந்து இருக்கிற ஷாப்ஸை காட்டிலும் இங்கே ரொம்ப என்ன சொல்கிறது, அதிகமாக மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ ரோடு கடை ஷாப்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ரோடு கடையில் ஷாப்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டஸ்ட்பின்னு எல்லாமே வந்து கரெக்டாக பிரித்து இது பண்ணுவாங்க. ஸோ நம்ம மேக்ஸிமம் என்டர் ஆகிட்டோம், போயிட்டுருக்குறோம். என்ன ஜாலியாக ஸ்கேட் பண்ணுறாரு, நமக்குலாம் அந்த அளவுக்குள்ள பேலன்சிங் வராது. வாவ் வாவ் வாவ், என்ன திறமை அவருக்கு.
இருக்குது, ஐஸ்கிரீம் ஷாப்லாம் இருக்குது, சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்ஸ், ஹேர் ஸ்டைல், ஜாஸு. இட்டாலி வந்து ரொம்ப ஃபேமஸ் பார்த்திங்கன்னா பாஸ்தாலே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணுவாங்க. பீட்ஸா நல்லாயிருக்கும் இங்கே. ஸோ இங்கே நம்ம வந்திருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பிரியாணி கூட கிடைக்கும். பட் என்ன சொல்கிறது, சம் இண்டியன்ஸ் இருக்கிறாங்க, அவங்க சேல் பண்ணுவாங்க சிக்கன், மட்டன், பீஃப் பிரியாணி அந்த மாதிரி. ப்ளஸ் வந்து பாகிஸ்தானிஸ் இருக்கிறாங்க, பெங்காலிஸ் இருக்கிறாங்க, இங்கேயும் மிக்ஸ்ட் நேஷ்னாலிட்டிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். மேக்ஸிமம் நான் மூவ் ஆனோனையும் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். மேக்ஸிமம் என்ன ஒரு பெரிய விஷயம்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ரொம்ப ஹாட் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட். ரொம்ப என்ன சொல்கிறது, நீங்கள் பார்த்தீங்கன்னா மானுமெண்ட் ஒன்று தெரியுது. டூரிஸ்ட் ஸ்பாட்லேயே வந்து ரொம்ப புராதனமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். வேர்ல்டு வைடில் இருந்து நிறைய பேர் வருவாங்க. இப்போ எப்படி இஸ்ரேல் வந்து நிறைய பேர் போகிறாங்க, அந்த மாதிரி செயின்ட் பீட்டர்ஸ் வருவாங்க. கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்கிறது, கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு தலைக்கல், ஒரு முக்கியமான ஒரு இடம்னு சொல்லலாம் இந்த இடத்த. நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் இப்போ எனக்கு டைம் பார்த்திங்கன்னா 2 or 3 hours தான் இருக்குது. ஸோ நான் அதுக்குள்ளார மேக்ஸிமம் ஏரியா நான் விசிட் பண்ணணுன்னு பார்க்குறேன். மேபி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்ட் பை பார்ட்டாக கிடைக்கும், ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் அந்த மாதிரி. காரணம் என்னென்னா, நான் நிறையா தூரம் வாக் பண்ண வேண்டியது இருக்குது. இன்ஃப்ளேஷன் காரணமாக பார்த்திங்கன்னா டாக்ஸிலாம் ரொம்ப மோசம். ஒரு காலத்தில் நம்ம ஒரு டாக்ஸியில் எப்படி சூடு வைப்பாங்களோ, இங்கே சூடு இல்லை, கொளுத்தி விட்டுருவாங்க. ஏற்கனவே வந்த அனுபவம் இருக்குது. மேபி இது என்னுடைய 7வது தடவையாக இருக்கலாம். இவ்வளோ நாட்களாக நான் வந்து யூடியூப் பண்ணலை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் இங்கே. டாக்ஸி பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 20 euro, 25 euro அந்த மாதிரி வாங்கிடுவாங்க. டிராஃபிக்கில் நின்னால் கூட அவங்களுடைய மீட்டர் ரன் ஆகும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இன்கேஸ் நீங்கள் வந்தீங்கன்னா, இங்கே வந்து ஹோப் பஸ் இருக்குது. 25 euro மினிமம். நீங்கள் டைரெக்டாக அந்த பஸ் சென்டரில் போய் வாங்குறது நல்லது. ஏன்னா நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. அவங்ககிட்டலாம் வாங்காதீங்க, ஏமாற்றிடுவாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இங்கே கொஞ்சம் பிட் பாக்கெட்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மேக்ஸிமம் ட்ரெயின் ஸ்டேஷனில் போகிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பஸ் இப்போ தான் திரும்ப மூவ் ஆரம்பிச்சுது. ஓகே, ட்ரெயின் ஸ்டேஷன், அதுவும் இல்லாமல் இந்த ரூம் சுற்றி இருக்கிற இடத்துலலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம் பிட் பாக்கெட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களை அறியாமையே, உங்களுக்கு தெரியாமல் அழகாக உங்களுடைய பர்ஸோ இல்லை ஏதாவது ரொம்ப முக்கியமான பொருட்களையும் எடுத்துருவாங்க அப்படின்ட்டு. நம்ம இப்போ ஃபார்மசியில் இருக்கிறோம். ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் உங்களுக்கு தெரியும் ஃபார்மசி இது ஆக்சுவலாக. ஸோ இங்கே ஐ டெஸ்டிங் ஷாப்பும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ நான் சொன்ன மாதிரி டிராஃபிக்கில் அதை மாட்டிக்கிட்டோம். கொஞ்சம் டிராஃபிக்லாம் ஹெவியாக இருக்கும் இங்கே. சண்டேஸில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மண்டேயில் வந்திருக்கிறேன். சண்டே வந்து மாஸ் போப் நடத்துவார் ஒரு சர்டன் டைமுக்கு. Guys, in front of you, you can see St. Peter. This is the chapel, the big one. இங்கே நம்மளை கூட்டிகிட்டு வர அக்காவுடைய பேர் வந்து தலைலா. We are passing outside the Vatican. After that, you can, on the left, you will see the square, a little piece of the square. ஸோ தலைலாக்கா தான் இன்றைக்கி கூட்டிகிட்டு வராங்க. அவங்க கைடு இல்லை, அவங்க ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த இடத்துக்கு ரிட்டன் அந்த 3 to 2 hours நம்ம ரிட்டன் ஆகிடணும். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டைம் தான். பட் முடிஞ்ச வரலும் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா நிறைய பேர் விருப்பப்படுவீங்க.
ஸோ எங்கேருந்து எப்படி போகிறது அது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன். இது ஆக்சுவலாக நம்ம ஊர் மெட்ரோ மாதிரி தான். பட் இங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது. காரணம் என்னென்னா மெட்ரோ திடீர்னு ட்ரெயின் வந்து ஸ்ட்ரைக் நடந்ததுன்னா ரொம்ப சிரமமாயிடும். ஸோ இங்கே மேக்ஸிமம் ரெண்டல் பைக்ஸ் ரெண்டல் கார்ஸ் அதெல்லாம் நிறையா இருக்குது. அதுக்கு உங்களுடைய பாஸ்போர்ட்லாம் தேவை. பட் கரெக்டான ஒரு ஆளை போய் பாருங்கள். டாக்ஸி உண்மையிலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இங்கே யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமாக டிராஃபிக்னு சொன்னேன் இல்லையா, திரும்பி நின்றுடுச்சு. ஓகே, நம்ம திரும்பவும் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டவுனாக இருக்குது அப்படின்ட்டு. என்னுடைய ரைட் சைடில் வந்து சர்ச் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். இங்கே வந்து இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா அந்த வேட்டிகன் சர்ச்சோடைய சிம்பிள் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இனிமேல் நம்ம போகிற இடம்லாம் இந்த மாதிரி நிறையா பார்க்கலாம் நம்ம. அப்புறம் முடிஞ்ச வரலும் நான் நிறைய ஷாப்ஸ் விசிட் பண்ணலான்னு இருக்கிறேன். இங்கே என்ன விலைக்கு நமக்கு வந்து ஃபுட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஐஸ்கிரீம் ஷாப்லாம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்திருக்கிறது ரொம்ப ஹாட்டான சம்மர் சீசன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் அழகான ஒரு இந்த கப்ஸு, டாலர்ஸ், பெண்டன்ஸு அதெல்லாம் இந்த ஷாப்பில் இருக்குது. சுவினியர் ஷாப் இது. ஆக்சுவலாக நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸு. நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம். ஏன்னா நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இப்போ நம்ம ஒரு டன்னில் போகிறோம். ஸோ இங்கே மலையை குடஞ்சி தான் டன்னு போட்டிருக்குறாங்க. அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா வேட்டிகன் வால் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாரும் சாதாரணமாக உள்ளே என்ட்ரு ஆகிட முடியாது இந்த வேட்டிகன் சிட்டி உள்ள. வேட்டிகன் சர்ச்சுக்கு வேணால் போகலாம். சுற்றி வால் போட்டிருக்கிறாங்க, ஒரு பெரிய மதில் சுவர். அந்த என்ட்ரன்ஸ் பார்க்குறோம். You can enter in Vatican if you found the tickets. But remember that you have the time to go back in the meeting point. And I remind you, it's almost impossible to find the tickets to enter in Colosseum, because maybe somebody before asked me because it was not enough the volume before to the end of the bus. So to enter in Colosseum is very, very, very difficult. Maybe you have 0.1% on the one ticket. Okay. We are almost arrived. This is the river Tevere that is crossing all the city. But there is no the boat going just in the night, so you can do a romantic night with your love if you want. ஓகே, கொஞ்சம் நான் வீடியோ ரொட்டேட் பண்ணிக்கிறேன். காரணம் என்னென்னா கொஞ்சம் we arrive, if you want to remember, just to have an idea, if you get lost, to ask for Teatro Marcello. Where we arrive, you will see like a little Colosseum. The name is Teatro அக்கா சொல்கிற அந்த இடத்துக்கு ஓட்டம் இருக்குது, பின்னாடி வர வீடியோவில் பாருங்கள். டாக்ஸி பிடிச்சி கதறாத குறையாக ஓடணும். ஆக்சுவலாக எங்களை திரும்பி பிக்கப் பண்ண போகிற இடத்துடைய பேர் வந்து தியாத்ரோ மாச்செல்லோ. கொலேஷன் மாதிரி சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் வீடியோ எடுக்கிற இடத்துக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வேட்டிகன் சிட்டி, வேட்டிகன் சர்ச் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நான் இன்றைக்கி அந்த வேட்டிகன் சர்ச் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்புகிறேன்.
பட் அந்த 2 hours எனக்கு பத்தாது. எனிவே பார்ப்போம். மேக்ஸிமம் நம்ம பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வந்துவிட்டோம். அங்கே ஒரு ஃபோர்ட் தெரியுது. ஸோ இது என்ன இடம் தெரியல மேக்ஸிமம் எனக்கு. மேக்ஸிமம் நம்ம என்ட்ரு ஆகிட்ருக்குறோம். ஆனால் ஒரு நாள் இங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஒரு 3 இல்லைன்னா ஒரு 5-6 நாள் அது இங்கே இருந்தால் ஆகணும். ஸோ இங்கே ஒரு சர்ச் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. மேக்ஸிமம் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ரைட் சைடில் உட்காந்துட்டேன். லெஃப்ட் சைடில் உட்காந்துருந்தால் நிறைய இடங்கள் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு இடம் ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த இடமும் நம்ம மேக்ஸிமம் விசிட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். நேரில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டோம். இந்த இடம்லாம் போய் மீட் பண்ணோன்னா ரொம்ப காசு. Because we go to the meeting point. Ancient city நிறைய வராரு. Come back. So I show you the place of the meeting point. We pass in front of Teatro Marcello. I remind you, if you want the Oponopof, I tell you to which guy to buy, because the Oponopof for somebody else. Sorry, I remember. Not in every street, in every monument, the cars and the... இப்போ தெரியுதுங்களா, இந்த லொக்கேஷனில் தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணணும். எங்களை பிக்கப் பண்ண போகிற லொக்கேஷனை. ஓகே, நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கொலோசியம் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். நிறைய படையெடுப்புனால இதெல்லாம் கொஞ்சம் சதுலம் அடைஞ்சிருக்கு. பட் இன்னும் அதை பாதுகாத்துட்ருக்குறாங்க. நீங்கள் பார்க்கலாம், ஃபென்சிங்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ நாங்கள் போகிற இடம் சிட்டி வந்து கொஞ்சம் நல்லா பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ போகிற இடத்துல நிறைய ஃபவுண்டன் இருக்கும், வாட்டர் ஃபவுண்டன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஒரு ஃபவுண்டன் இருக்குது. அது இப்போ யூஸில் இல்லை. வெயில் செம்மையாக பயங்கர வெயிலாக இருக்குது. காற்று ரொம்ப அனல் காற்றா இருக்குது. ஸோ ஜூலை, ஆகஸ்ட் அண்டு செப்டம்பர் இந்த சீசன்லலாம் வந்தீங்கன்னா தயவுசெய்து வாட்டர் பாட்டில் கையில் கொண்டு வாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து வேட்டிக்கன் சிட்டியை சுற்றி பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.